ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஸ்டா கோல்டு, டிஜி கோல்டு எல்லாத்துலயும் நம்ம எல்லாம் வந்து அமௌண்ட் சேவ் பண்றோம். பட் அதுல வந்து கோல்டு காயினா வந்து வாங்கலாமா? கோல்டு ஜுவல்லரியா வந்து வாங்கலாமா? எந்த கோல்டு ஜுவல்லரி வாங்குனா நமக்கு வந்து ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் எனக்கு ஒரு 4, 5 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்ப வந்து கமெண்ட்லயும் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். இத வந்து ஆனா ஒரு வீடியோவா வந்து போடலாம் அப்படின்னு தான் வந்து இத நான் வந்து இப்ப போடுறேன். இதுல வந்து நெறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டோ, இல்ல தங்கமயில், போத்தீஸ் இந்த மாரி டிஜி கோல்டோலாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? எப்படி நம்ம வந்து அதுல காயின் வாங்குனா வந்து ப்ராஃபிட்டா? இல்ல ஜுவல்ஸ் வாங்குனா வந்து ப்ராஃபிட்டா? எந்த ஜுவல்ஸ் வந்து வாங்குனா ப்ராஃபிட்டு? ஒவ்வொரு ஸ்கீம்லயும் வந்து என்ன நமக்கு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு? இது எல்லாத்தையும் நான் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வந்து 2 விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். அக்குமுலேட்டட் அமௌண்ட் அப்டின்னா என்ன அப்டின்னா, டோட்டலா நம்ம பே பண்ண அமௌண்ட். அக்குமுலேட்டட் வெயிட் அப்டின்னா, நம்ம வந்து அமௌண்ட் வந்து போட்டிருப்போம். அதுக்கு வந்து ஒரு வெயிட் வந்து ஆட் ஆயிருக்கும். பிளஸ் வந்து போனஸ் அப்டின்னு சொல்லிட்டு 7%, 5% அந்த மாரி வந்து கால்குலேட் பண்ணி ஒரு போனஸ் வந்து குடுத்திருப்பாங்க. அத 2யும் வந்து ஆட் பண்ணா டோட்டலா எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் வந்து டோட்டல் வெயிட். நம்ம பே பண்ணது வெயிட் அக்குமுலேட்டட், பெனிஃபிட் வெயிட் அப்டின்னா அவங்க பெனிஃபிட்டா குடுத்தது. இத 2யும் ஆட் பண்ணா தான் டோட்டல் வெயிட். நெறைய பேர் வந்து இப்ப ப்ரீ க்ளோஸ் பண்றீங்க. எப்படி வந்து இன்ஸ்டா கோல்டு, டிஜி கோல்டுலாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியாமயே வந்து போய் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இன்ஸ்டா கோல்டுக்கும், டிஜி கோல்டுக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா, தங்கமயில்லயோ, போத்தீஸ்லயோ வந்து நம்ம எவ்வளோ வெயிட் வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கோமோ, அத வந்து எடுத்துக்குவாங்க. போனஸ் வெயிட் வந்து ஆட் ஆகாது. அந்த அக்குமுலேட்டட் வெயிட்டுக்கு நம்ம காயின் வேணும்னா வந்து காயின் வாங்கிட்டு வந்துக்கலாம். பட் ஜிஆர்டில வந்து அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணோமோ, அத தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம என்ன வந்து டோட்டல் கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோமோ, அத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. போனஸையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரூ. 9,000 வந்து பே பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு 760 மில்லிகிராம்ஸ் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. பெனிஃபிட்டா ஒரு 50 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இத நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க போய் இப்ப தங்கமயில்லயோ, போத்தீஸ்லயோ ப்ரீ க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா, 50 மில்லிகிராம் தான் ஆட் ஆகாது. 760 மில்லிகிராமுக்கு நீங்க வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். பட் ஜிஆர்டில போய் நீங்க வந்து ப்ரீ க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த 9,000 அப்படிங்கறது தான் கன்சிடர் பண்ணுவாங்க. கிராம் 14,000 அப்படின்னா 9,000க்கு எவ்வளோ மில்லிகிராம்ஸ் வந்து வருதோ அதை தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ப்ரீ க்ளோஸ்க்கான கண்டிஷனை வந்து கன்ஃபார்மா வந்து பாத்துங்க. இது தெரியாம நிறைய பேர் போய் ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டு அமௌண்ட் எடுத்துக்கிட்டாங்களா இல்ல வந்து வெயிட் அக்குமுலேட்டட் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னே வந்து தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி வரீங்க. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து சொல்றேன். நீங்க தங்கமயில், போத்தீஸ், ஜிஆர்டி எதுல நீங்க வந்து சிட்டு ஸ்கீம் வந்து போட்டிருந்தாலுமே வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி எது இருந்தாலுமே நீங்க வந்து பே பண்ணணும். அதுல எதுலையுமே வந்து ஆஃபர் வந்து கிடையாது. எந்த ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப்போட டிஜி கோல்டு ஸ்கீமா இருந்தாலும் அதுல பெனிஃபிட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வேஸ்டேஜ் எல்லாம் வந்து எந்த ஆஃபரும் கிடையாது. இதையும் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதுல வந்து பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறதுனால நமக்கு வந்து வேஸ்டேஜ்ல எந்த ஆஃபரும் அவங்க வந்து கொடுக்கறது இல்ல. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து காயினா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்ல ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னா, இப்ப சரவணா செல்வரத்தின்லாம் வந்து மென்ஷன் பண்ணியே வந்து கொடுத்துட்டாங்க. காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ஒன்லி ஜுவல்லரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தங்கமயிலையோ, போத்தீஸ்லயோ, ஜிஆர்டிலயோ வந்து அப்படி வந்து கொடுக்கல. நம்ம காயின் வந்து வாங்கிக்கலாம். காயினும் வாங்கிக்கலாம். நமக்கு வேணும் அப்படின்னா ஜுவல்லரியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிட்டு ஸ்கீம் போட்டிருக்கோம் அப்படின்னா அதோட ஆட் பண்ணியும் இதை க்ளோஸ் பண்ணி பெரிய ஜுவல்ஸாவும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காயினுக்கும் ஜுவல்லரிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நீங்க காயினா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து ஹையா இருக்கும். நீங்க ஜுவல்லரியா வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நோ ப்ராஃபிட் இல்ல லெஸ் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நோ ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்க ஹை வேஸ்டேஜ் இருக்க ஜுவல்லரி ஒரு 18%, 15% இவ்வளோ இருக்க ஜுவல்லரி எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டுமே இருக்காது. இன்கேஸ் கோல்ட் ரேட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருச்சு, நீங்க ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கும் போது அரௌண்ட் இப்போ ஒரு 12,000 to 13,000 நீங்க வந்து பே பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும்போது ரேட் வந்து ஒரு 16 to 17,000 பெர் கிராம் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப வந்து உங்களுக்கு ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும் போது நீங்க வேஸ்டேஜ் போட்டு எடுத்தாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட்டா தான் வந்து இருக்கும். அப்ப இருக்க கரண்ட் ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது. ஜுவல்லரி வந்து வாங்கும் போது கன்ஃபார்மா ப்ராஃபிட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத வந்து கெஸ் பண்ண முடியாது. பட் காயினுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா இருக்கு. காயின் வந்து வாங்கினா இப்ப ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு இது வந்து ஒருத்தவங்க எனக்கு டவுட்டா கேட்டது. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்ட்ல நான் வந்து பே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்ப காயினா வாங்கினா எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து பெனிஃபிட்டா கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்ட நம்ம வந்து 8 மில்லிகிராம்ஸ் போட்டோம் அப்படின்னா 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டா ஆட் ஆகுது. டோட்டலா வந்து 9 மில்லிகிராம்ஸ். டோட்டலா 9 மில்லிகிராம்ஸ் கிடைக்குது. இந்த 1 மில்லிகிராம் பெனிஃபிட் 8 வந்து நம்ம பே பண்ணது.
உங்கள் ப்ராஃபிட்டை எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பெனிஃபிட்டாக வந்த அந்த 1 மில்லிகிராம் டிவைட் பை நீங்கள் வாங்கின 8 மில்லிகிராம் இதை ரெண்டே டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 12.5%. 12.5% அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்குது. நீங்கள் வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுறீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 2%, ஜிஎஸ்டி வந்து 3%. ஸோ டோட்டலாக 5 to 6% பே பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக ஒரு 7 to 7.5% வந்து கிடைக்கும். ஸோ இதில் தான் காயின் வாங்குறதுக்கான நமக்கு ப்ராஃபிட். அண்ட் இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, கிஃப்டெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தங்கமயிலில் கிஃப்ட் கொடுக்கறது இல்லை, போத்தீஸில் பட் கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. மந்த்லி சிட்டு ஸ்கீமுக்கு கிஃப்ட்னு ஒரு பேம்ப்ளெட் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோமோ அதை டிவைட் பை 11 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 21,000 அப்படின்னு பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை டிவைட் பை 11 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இது வந்து 9,900 சம்திங் அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் அப்போ வந்து 1000 ரூபாய் கிஃப்ட் வந்து எடுத்துக்கணும். ஸோ 22,000 அப்படின்னு இருக்குது அப்படின்னா டிவைட் பை 11 அப்படின்னு வரும்போது 2,000 rupees அப்படின்னு வரும். ஸோ அப்போ நீங்கள் 2,000 ரூபாய் கிஃப்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணுறீங்களோ அதை டிவைட் பை 11 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த ஸ்லாட்டில் இருக்க கிஃப்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டா கோல்டில் வந்து கிஃப்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். கிஃப்ட்டை பற்றி எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. யாருக்கும் மெச்சூரிட்டி ஆகலை அப்படிங்கிறதுனால அதை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் வந்து தெரியல. மெச்சூரிட்டி ஆகி அக்டோபர் டைம் கிட்ட எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அக்டோபர் நவம்பர் அந்த ரேஞ்சில். ஸோ அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணாதான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். அதுக்கடுத்து ஷாப் ஆஃபர்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தங்கமயிலில் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அவங்க ஜென்ரலாகவே வந்து எந்த ஆஃபர்ஸ் வந்து லான்ச் பண்ணாலும் இது வந்து சேமிப்பு திட்டத்துக்கு பொருந்தாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியே வந்து கொடுத்துருவாங்க. பட் போத்தீஸில் வந்து அப்ளிகபிள் ஆகுது. நம்ம அந்த டைமில் போய் கரெக்டாக வந்து நமக்கு மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை. பட் ஜிஆர்டியில் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமில் வந்து சொல்கிறாங்க. பட் அப்ளிகபிள் ஆகுமா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் வந்து ஜிஆர்டியில் வந்து எல்லா ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸும் வந்து சிட்டு ஸ்கீமுக்கு வந்து அப்ளை ஆகிட்டு தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஆடி ஆஃபர் அப்போ வந்து சிட்டு ஸ்கீமுக்கு ஆஃபர்ஸ் வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. அதனால் இப்போ இன்ஸ்டா கோல்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்து ஒவ்வொருத்தவங்க வந்து என்கிட்ட எப்படி கேட்குறீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத போட்டுட்டு இதில் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 12,000க்குள்ளே தான் வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 கிராம்குள்ளே தான் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு 500 மில்லிகிராம்ஸ் 250 மில்லிகிராம் 100 மில்லிகிராம்ஸ் காயின்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆட் ஆயிருக்கோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு 700 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு வித் பெனிஃபிட்டோட அப்படின்னா நீங்கள் ஒரு 500 மில்லிகிராம் காயினும் ஒரு 250 மில்லிகிராம் காயினும் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆட் ஆனது 600 மில்லிகிராம்ஸ் தான் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 500 மில்லிகிராம் காயினும் ஒரு 100 மில்லிகிராம்ஸ் காயின்ஸும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நான் வந்து கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன், ஒரு 12,000லேருந்து 15,000 வரைக்கும் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து 1 கிராம் வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1 கிராம் இல்லை 1 கிராமுக்கு மேலே கூட போகலாம். ஸோ வந்து எப்படி அமௌண்ட் வந்து பே பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து ரேட் இருக்கும் போது பே பண்ணீங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் வந்து 1 கிராம் காயின் 500 250 100 மில்லிகிராம்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் த டிஃப்ரென்ஸ் இஸ் நீங்கள் 1 கிராம் காயின் வந்து வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 2% ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 3% வந்து போடுவாங்க. பட் 100 மில்லிகிராம்ஸ் காயின்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 75 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் போடுறாங்க. இது ஷாப்பை பொறுத்து. அது இல்லாமல் நம்ம ஜிஎஸ்டி வந்து 3% வந்து பே பண்ணணும். இதில் என்ன நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ 100 மில்லிகிராம்ஸ் காயின் வாங்குறோம் அப்படின்னா ஒரு கிராம் வந்து 14,000 அப்படின்னு இருக்குன்னா 100 மில்லிகிராம்ஸ் காயினோட ரேட் என்ன 15,000 டிவைட் பை 10 போட்டோன்னா 1,400 ரூபா அப்படிங்கிறது தான் வந்து 100 மில்லிகிராம்ஸ் காயினோட ரேட்டு. 1% போட்டால் இதில் வந்து 14 ரூபா தான் வரும், 2% போட்டால் 28 ரூபா தான் வரும். ஆனால் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஜிஆர்டியில் 75 ரூபா வந்து வாங்குறாங்க. அந்த 75 டிவைட் பை 1% 14 அப்படிங்கிறத வந்து போட்டிங்க அப்படின்னா அரௌண்ட் 5%க்கு மேலே வந்து வாங்குறாங்க 100 மில்லிகிராம்ஸ் காயின் நீங்கள் வாங்கும் போது. ஸோ இதுதான் இதில் இருக்க பெரிய லாஸ். உங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக போட்டு மோஸ்ட்லி வந்து 500 மில்லிகிராம்ஸ் 1 கிராம் அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த 100 மில்லிகிராம்ஸ் காயின்ஸ் வந்து நீங்கள் வாங்கும்போது அதோட சைஸும் வந்து சின்னதாக இருக்கும், நம்ம ரொம்ப பத்திரமா வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப மெலிசாவும் இருக்கும், கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதோட வேஸ்டேஜுமே வந்து ஹையாக இருக்குது. இதை வந்து தெரிஞ்சுங்க. நிறைய பேர் டக்கு டக்குன்னு போயிட்டு 100 மில்லிகிராம்ஸ் காயின்ஸாக வாங்கிட்டு வந்து சேவ் பண்ணுறீங்க மந்த்லி. அப்படி சேவ் பண்ணும்போது நீங்கள் 5% வந்து வேஸ்டேஜாக கொடுக்குறீங்க. அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு டிஜி கோல்டெல்லாம் வந்து நகை வாங்கலாம் ஆமா அப்படின்னு கேட்குறீங்க. நகை வாங்கலாம், பட் நமக்கு ப்ராஃபிட்டா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து வாங்குங்க. நெக்லஸ்ஸு ஹாரமு பேங்கிள்ஸு இந்த மாதிரிலாம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து வெயிட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ 8 கிராம்ஸ்க்கு மேலே போட்டால் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளால் வாங்க முடியும்.
முடியும். ஹாரம்னா மினிமமா நம்ம 24 கிராம்ஸ் அதாவது 3 சவரனாவது போடுற மாரி இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வாங்குற ஒரு 2 சவரன் பேங்கிள்ஸோ இல்ல வந்து நெக்லஸோ ஏதோ வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 15% வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா, வேஸ்டேஜ் மட்டுமே வந்து ரூ. 33,600 அந்த ரேஞ்ச்ல வந்து வருது. இப்ப நம்ம இன்ஸ்டா கோல்டுல நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணி தான் வந்து வாங்கணும். பெனிஃபிட் வந்து இருக்குதான். பட் அந்த பெனிஃபிட் இந்த அளவுக்கு வருமா அப்படின்னு கேட்டா வராது. ஸோ உங்க டார்கெட் வந்து நெக்லஸ், ஹாரம், பேங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா மந்த்லி சிட்டு ஸ்கீமோ இல்ல ஒன் டைம் டெபாசிட்டோ தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். இவ்வளோ கிராம்ஸ் வந்து என்னால் அக்குமுலேட் பண்றது வந்து கஷ்டம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்ஸ்டா கோல்டுலயோ டிஜி கோல்டுலயோ வந்து போட்டுட்டு வந்து வாங்கிட்டு அந்த காயினை அதுக்கப்புறம் வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோ இல்ல ஒன் டைம் டெபாசிட்ல வந்து போட்டுட்டோ நெக்லஸ், ஹாரம், பேங்கிள்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து இயரிங்ஸ், ரிங்ஸ், பிரேஸ்லெட், டாலரு இந்த மாதிரிலாம் வந்து எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 8 கிராம் ஏன் 4 கிராம்க்குள்ளே கூட வாங்கிக்கலாம். இயரிங்லாம் 2 கிராம்ல இருந்தே இருக்கும், ரிங்லாம் 1 கிராம்ல இருந்தே இருக்கும், பிரேஸ்லெட்லாம் ஒரு 4 கிராம்ல கிடைக்கும், டாலர்லாம் வந்து 1/2 கிராம் 750 மில்லிகிராம்ஸ்ல இருந்தே வந்து கிடைக்குது. பட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்க்கு தான் வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். மினிமமா 18% ஷுவரா வந்து போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 கிராம் நீங்க இயரிங்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 18% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா 14,000 அன்னைக்கு ரேட் இருக்கு அப்படின்னா 2 கிராம்ஸ் அப்புறம் 18% வேஸ்டேஜ் போட்டீங்க அப்படின்னா 5,040 வேஸ்டேஜா வந்து பே பண்ணணும். இதுக்கு நீங்க வந்து மாசம் 3,000 அப்படிங்கறத வந்து மந்த்லி சிட்டு ஸ்கீமா போட்டே நீங்க வந்து 2 கிராம் வந்து சேவ் பண்ணி இயரிங்கோ, ரிங்கோ, டாலரோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து வாங்கிக்கலாம். இன்ஸ்டா கோல்டு, டிஜி கோல்டுல போடுறதை விட இது வந்து ப்ராஃபிட். பட் இந்த 3,000 அப்படிங்கிறதே நீங்க ஸ்பிளிட் பண்ணி கூட 1K 1K 1Kவா 3 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்படி வந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நான் சொன்ன வரைக்கும் நெக்லஸ், ஹாரம், பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், ரிங்ஸ், பிரேஸ்லெட், டாலர் இது வாங்கினா ப்ராஃபிட் இல்லை. எது வாங்கினா வந்து நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னா இந்த மாதிரி கடா, டெய்லி வியர் பேங்கிள்ஸ், காது காசு இந்த 3 வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராஃபிட். கடா அப்படின்னா பேபிக்கெலாம் வந்து கடா டைப்பில் வந்து போடுவாங்களா, பாய் பேபிக்கெலாம் வந்து போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கடை வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 4 to 6 கிராம்ஸ் தான் வரும். இதுக்கு வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போடுவாங்க அப்படின்னா 5 to 7% தான் வந்து வேஸ்டேஜாக போடுவாங்க. அதே நீங்கள் டெய்லி வியர் பேங்கிள்ஸ் அந்த கம்பி பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு 8 கிராம்ஸ் வந்து வரும். அதுக்கு வேஸ்டேஜாக 5 to 8% வந்து போடுவாங்க. பர்சன்ட்லேயே வந்து இருக்கு. காது காசுலாம் வந்து 500 மில்லிகிராம்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு வேஸ்டேஜ் வந்து 8% வந்து போடுறாங்க. இப்போ நம்ம ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டன் அப்போ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி காட்டின மாதிரியே 8 மில்லிகிராம்ஸ்க்கு 1 மில்லிகிராம் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக வந்து கிடைக்குது. அப்போ 12.5% வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கம்மியான வேஸ்டேஜ் இருக்க கடா, டெய்லி வேர் பேங்கிள்ஸ், காது காசு இந்த மாதிரிலாம் வந்து வாங்கும் போது நம்ம ஒரு 8% வேஸ்டேஜ் பே பண்ணாலுமே நமக்கு ஒரு 4.5% வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். எப்படி அப்படின்னா இந்த 12.5% நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம், 8% பே பண்ணாலுமே நமக்கு 4.5% வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஒரு 7% இருக்க ஜுவல்லரி வந்து வாங்குறோம் அப்படின்னா 5.5% வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஒரு 6% இருக்க ஜுவல்லரி வந்து வாங்குறோம் அப்படின்னா 6.5% வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். 5% இருக்க ஜுவல்லரி வந்து வாங்குறோம் அப்படின்னா 7.5% வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். அதே நம்ம காயின் வாங்கும்போது நம்ம 2% தான் பே பண்ணுவோம். அப்போ நமக்கு 10.5% வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதனால தான் வந்து காயின் வாங்கினா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்றாங்க. நீங்க எப்போ வந்து இன்னும் ஜுவல்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னா எல்லாம் வந்து ஷாப் ஆஃபர்ஸ் வந்து 50% ஆஃபர்லாம் வந்து போட்டாங்கல்ல. நிறைய பேர் வந்து அப்போ வந்து ஆடி 500 வந்து யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணவங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணி வாங்கினாங்க. அந்த மாதிரி 50% ஆஃபர் இருக்க டைம்லலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 18% இருக்க ஜுவல்லரி வாங்கினா கூட உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து 9% தான். 8 to 9% வேஸ்டேஜ் இருக்க ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னா ஹாஃப் அப்படிங்கும்போது வந்து 4 to 5% தான் வந்து வேஸ்டேஜ் இருக்கும். அப்படிங்கும்போது உங்கள் இன்ஸ்டா கோல்டோ டிஜி கோல்டோ வந்து ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஷாப் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ஷாப்பில் வந்து ஒரு 50% 30% அந்த மாதிரி வந்து வேஸ்டேஜில் ஆஃபர் போட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்க ஜுவல்லரி வந்து லோ வேஸ்டேஜாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ இன்ஸ்டா கோல்டு டிஜி கோல்டை யூஸ் பண்ணி ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃபர்ஸ்லாம் வந்து எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் காயின் வாங்கிக்கிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.